ஹலோ. ஹாய், சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பூ கட்டுற. அப்புறம் என்னங்க செய்யுது? பூ இருக்கே. பூ இருக்கு. பூ எவ்வளோ வந்தது இன்னைக்கு? எனக்கு 1 கிலோ தான் வந்தது. இது இருக்கு, இன்னொரு படி இருக்கு. பூ கட்டிட்டியா? இன்னும் இருக்குங்க, இன்னும் ஒரு படிக்கிட்ட பூ. இப்பதான் இதை போட்டு நான் கட்டி. டெய்லியும் பூ கட்டிட்டே உட்காந்துருக்கிய, போர் அடிக்கல உனக்கு? இதான் எனக்கு டைம் பாஸ். பூ கட்டலனாலும் எரிச்சலா இருக்கும், பூ கட்டினாலும் எரிச்சலா இருக்கும். அதனால என்னைக்காவது முடியலன்னா வேணாம்னு சொல்லிடுறது. வேணான்னு சொன்னாலும் விட மாட்டாங்க உன்னை. அதெல்லாம் விட்டாங்க. ஓகேவா? நீ பூ கட்டணும், ஏன்னா நீ கட்டுற பூ அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மி, நீ கட்டின பூ கட்டு. நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், இப்பதான் அது கட்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உத்தரா கட்டுற பூ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உனக்கு பூவே கட்ட தெரியாது, இப்போ வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நீ பேர் எடுத்துட்ட. ஏதோ என்னால முடிஞ்சது. ஒன்னால முடிஞ்சது. உனக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் கூட உங்களுக்கு அவசரம் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீ சொல்கிறியா நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. சரி, நான் சொல்லட்டுமா? இது என்னன்னு பாரு. விளக்கு அகலு. அகிலு. உன் கண்ணுக்கு அது அகிலு. வெயிட்டே இல்லைங்க. Light. லைட்ல வர வச்சிருக்கீங்க. சுவிட்ச் போட்டால் லைட் எரியும். இந்த பிளக் சொருவதே காணுமே. பிளக் சொருவதே காணுமே. அப்படி இல்லை, இது வந்து புதுசான ஒரு விளக்கு. இந்த தண்ணி ஊத்தினா எரியும் சொல்றாங்க, அந்த விளக்கு. அந்த விளக்கு தான். நீ இப்போ இல்லை தண்ணி. இது வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டுல எரிஞ்சிட்டு இருந்தது பார்த்தேன். போன வருஷம் கார்த்திகை தீபத்தப்போ தம்பிங்களுக்கு டியூஷன் விட போனா அவங்க ஒருத்தவங்க வீட்டுல ஃபுல்லாவே இந்த மாதிரி விளக்குதான் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கொளுத்துனா எண்ணெய் மிச்சம்னு சொல்லிட்டு வாங்கி கொளுத்துறாங்களோ என்னவோ. எவ்வளவுன்னு தெரியலையேங்க ஒரு விளக்கு. இது வந்து ஒன்லி 30 rupees. ஒரு விளக்கா? 30 ரூபா. அப்பா, இல்லை, நீ இப்போ தண்ணி ஊற்றி எரிதா பார்க்கும். நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணா இருந்தாலும் நீ ஊற்றி பாரு. இது ஏய் தெரியுதுங்க, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இதை நீ என்ன பண்ணுற, பூஜை ரூமில் அப்படியே வச்சிரு, நல்லாயிருக்கும். எனி டைம் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி எனக்கு நிறைய விளக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஏன்? ஆமா, இங்க அங்க 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 எல்லா இடத்துக்கும் வைக்க. ஏன்னா நம்ம வீட்டில் நான் கார்த்திகை தீபமா, நீ அங்கங்கே விளக்கு வைக்க போகிற. ஒரு வெள்ளி செவ்வாயில என்னதான் இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க. இப்ப ஆடி மாசம் காத்தடிக்கிறதுனால வெளியில விளக்கு ஏத்தி வச்சாவே, நான் ஏத்தி வச்சுட்டு இப்படி வரத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா அமைஞ்சிடுது. அதனால இப்ப இங்க வாசல் பண்ணிட்டு இந்தாண்டே எடுத்து வச்சிருது. நான் என்னதான் இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி கொளுத்தினாதான் விளக்கு. ஓகேவா? அதுதான் பவர். இது வந்து அவ்வளோவுக்கு ஒன்றும் பவர் இல்லை, ஏதோ விளக்கு. காத்துல அமையாம இருக்கும்ல, வெளியில வைக்கணும். அப்படி வேணா சொல்றியா? ஓகே, அதுக்காக. சரி, நீ என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க சொல்லு எனக்கு. பாருங்க, இது என்னது கண்டுபிடிங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அமேசான்ல வாங்கினேன். என்ன, மணி பர்ஸா? உங்களுக்கு எதுக்கு மணி பர்ஸ்? நீங்க என்ன கையில எடுத்துட்டு போறீங்க? அப்புறம் என்ன, இது யாருக்கு வாங்கியிருக்கிற? இது உனக்கா எனக்கா? ஆக்சுவலா 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பாருங்க. என்னது இது? என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னது இது? இதுல வந்து ரிங் எல்லாம் வைக்கிறதுங்க, ஜுவல் பாக்ஸ். பார்த்த உடனே பிடிச்சிருந்ததா, இதுல ரிங் வச்சுக்கலாம் சொல்லிட்டு வாங்கினேன். ஓ, இதுல செயின் டாலர் போட்டுப்போம். இதுல வந்து உங்க ரிங்கு தம்பிங்க ரிங்கு இருக்கு, அதையும் எடுத்து இதுல வச்சுப்போம். எவ்வளவு? 160, 160 ரூபாய். அப்படியா? ஆமா, அமேசான்ல இதுல வாங்கினேன், மீஷோல வாங்கினேன். மீஷோ. நல்லா இருக்கா? எனக்கு தெரியல, உனக்கு ஓகேனா ஓகே தான். யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாய் பேசிக்கிட்டே இருக்கிறோம், பசிக்குது. நீ வேற ஆட்டுக்கறி குழம்பு வச்சிருக்கிற, வாசனை வீடு ஃபுல்லா இருக்கு. இப்பதான் செஞ்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்படியா?
சாப்பிடணும் போல இருக்கு, சாப்பிடலாமா? உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் போய் பசங்களை போய் கூட்டிட்டு வரணும் தான். நீ எவ்வளோ ஒரு படி தானே வீட்டுக்கு போகுது? படிதாங்க இருக்கு, வந்துதான் பிரச்சனை. சரி, உனக்கு ஸ்நாக்ஸ் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? நான் சாப்பிட்டுட்டேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லு, என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்? எனக்கு இந்த பாருங்க இனிப்பு போண்டா நல்லா இருந்தது. ஒண்ணு சாப்பிட்டதே வயிற்றா இருந்துச்சு. இனிப்பு போண்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா, உங்களுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும், இருந்தாலும் சொல்றேன். பசங்களுக்கு பிடிக்கும். இது வந்து சுய உண்டை, பாசிப்பருப்பு சுய உண்டை. நான் வந்து வெள்ளத்துலயும் கடலைப்பருப்புலயும் போடுவேன். இது வந்து பாசிப்பருப்பு. சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டியா? ஏன்னா நீ ஸ்நாக்ஸ் இருந்தா தானே பூ கட்டுவேன், கட்ட மாட்டியே. ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, இந்த ரோல் பண்ணுவோம் இருந்துச்சா, பாதி அவங்க சாப்பிட்டு வச்சுட்டு போனாங்க. அது இருந்ததுன்னு அதை எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் அந்த இது ஒண்ணு சாப்பிட்டேன். ஓகே, போதும். சரி, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சாப்பாடு எடுத்து வா, சாப்பிடலாம். சாப்பிடலாம். முத்ரா, சொல்லுங்க. நான் பின்னால ஒருத்தவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். நான் சாப்பிடறதுக்கு முந்தைய அவங்க சாப்பிட்ட மாட்டுக்கு. அவருக்குதான் தூங்கி எழுந்து வந்திருக்கிறாரு. வியூ பண்ணி காமிங்களா? மூஞ்சி ரெண்டு அவ்வளவு பெருசு வீங்கி போயிருக்கு. நல்லா தூங்கி எழுந்து வந்திருக்கு. ஏய், தூங்குனியா? ரூம் நல்லா வட்டமா இருக்கட்டுக்கு போய் நான் மதியானம் நான் சமைக்கும் போது படுத்தவன் இப்பதான் வரான். யாரு? உங்க அம்மா வீட்டுல இருந்து உனக்கு கட்டில் வாங்கி கொடுத்தது அவனுக்கு தான் வசதியா இருக்காட்டுக்கு படுத்து தூங்குறதுக்கு. கட்டிலுக்கு மேல கட்டிலு கீழே படுத்து தூங்குவான். இல்லையா, நான் பார்த்தனே அன்னைக்கு கட்டில படுத்து தூங்குனானே. கட்டில வேற படுத்து வசதியா இருக்காட்டுக்கு கட்டில அவனுக்கு தான். நான் படுக்காத, யாராரோ படுத்து தூங்குறாங்க. தூங்கிட்டு போட்டு விடு. சரி விடு, அது நம்ம வீட்டுல ஒரு அங்கத்தினர் தானே, நான் சொல்றேன். சரி, இன்னைக்கு என்ன நம்ம வீட்டுல ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெட்னஸ்டே. என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்ல? நம்ம வீட்ல சூப்பரான நான்வெஜ் தான் ஸ்பெஷல். என்னன்னா செஞ்சிருக்க சொல்லு பாப்போம். ஒயிட் ரைஸ். ஓகே. சூப்பரான மட்டன் குழம்பு வச்சது நிறைய வச்சேன். உங்க அம்மாவுக்கு உங்க மாமாவுக்கு எல்லாம் கப்பலை போட்டு கொடுத்து விட்டேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஓகே. இது மட்டும் இல்ல, நல்ல பெப்பர் போட்டு அதான் மாட்டு ரத்தம், ஈரல், சாரி மாட்டு ஈரல். மாட்டு ஈரல்னா கம்மியா இருக்கு. இது 200 ரூபாங்க. மாட்டு ஈரல் அவ்வளவு விலையா விக்குது? இதே 200 ரூபாய். அது ஃப்ரை பண்ணோடனே நல்லா சுருங்கிடுச்சு. அப்படியா? அப்புறம் வேற என்ன செஞ்சிருக்கிற? நல்லா தக்காளி ரசம், மிளகு, தக்காளி தான், அப்புறம் ரசம். இதுக்கு மேல வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேல எனக்கு எது வேணாம், இதே போதும். சூப்பரான சாப்பாடு தான். சரி, சாப்பாடு எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்து. ஓகே, போதும். இது குழம்பு ஊத்தவா? குழம்பு ஊத்து, ஈரல் வாங்கி கொண்டு. மட்டன் இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஓகே. அது சாதத்துல கொஞ்சமா வை. ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? சின்னவனுக்கா பெரியவனுக்கா? பெரியவன் அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க. ரக்ஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கோசம் தான் இதை எடுத்து வந்து செஞ்சேன். நீ டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நீங்க சாப்பிட, எனக்கு மட்டன் ஒத்துக்காது. பரவாயில்ல, ஒரு வாய் சாப்பிடுறதுனால ஒன்றாகாது. ஒரு வாய் சாப்பிட்டாலே கஷ்டம் தாங்க எனக்கு. நீங்க அதனாலதான் எனக்கு ரசம் வச்சிருக்கிறேன். ஈரல் சாப்பிடுவேன். சரி, ஈரல் மட்டும் சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்? சாப்பிட்டு டேஸ்ட் பாரு. சும்மா சாப்பிடு, ஒரு வாய் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஈரல் சூப்பரா இருக்கு. நல்லா மிளகு எல்லாம் போட்டு நல்லா காரம் நல்லா இருக்கு. சாதத்துல போட்டு பசங்க சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். நான் செஞ்ச மட்டன் குழம்பும் மட்டன் ஈரலும் ஃபுல் ரெசிபி வரும். வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். பாய்.
இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தால் நல்லா வந்து இப்போ இதில் வந்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை போட்டு மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ இதில் நல்லா 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ நம்ம மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். பாருங்கள், மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் சேர்த்துப்போம். அது கூட நம்ம வெட்டி வச்ச கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்குவோம். பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துக்கிட்டு ஏற்கனவே நம்ம வந்து கறி இது வேக வைக்கும்போது அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம வந்து வெட்டி வச்ச ஒரு 2 பெரிய தக்காளி சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலாவை சேர்த்துப்போம். பாருங்கள், நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வந்து கறி மசாலா சேர்த்துருக்குறேன். ஒரு 1 டீஸ்பூன் மட்டன் தூள் சேர்த்துருக்குறேன். இது கூடயே நம்ம வந்து வேக வச்ச கறி நல்லா பொசன்னு கறி வெந்துடுச்சு. இப்போ அதையும் இதிலே சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துப்போம். நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு தேவையான அளவுக்கு சேர்த்துப்போம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துப்போம். நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். பாருங்கள், குழம்புக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. நம்ம ஆல்ரெடியே கறியில் வர உப்பு போட்டோம். இப்போ குழம்புல உப்பு போட்டிருக்குறோம். அதனால் போதும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து கொதிக்கும் போதே ஒரு 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் அதில் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். பாருங்கள், குழம்பு கொதிக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பாருங்கள், நான் ஒரு 1/2 கப் தேங்காய் மூடி திருவி எடுத்துருக்கேன். அதில் வந்து பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தேங்காய் பாலை இருத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா கறியும் நல்லா பொசன்னு ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. இப்போ என்ன சேர்க்கலாம், நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா தண்ணியாக வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ அதெல்லாம் அதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. ஆட்டு ஈரல் தான் செய்ய போகிறோம். தொட்டுக்க அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துப்போம். பொரியும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சோடனே நம்ம வந்து வெட்டி வச்சு சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குது. ஈரலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு. அது கூட ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டோம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வந்து இது வந்து நம்ம வந்து ஈரல் சேர்த்துக்கலாம். நல்லா ஆட்டு ஈரல் இது நல்லா போட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கி வருது.
இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து இது நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு சுருண்டி வச்சிட்டோம். பாருங்க ஈரல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நல்லா மேலே எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது மேலே ரவுண்டு பெப்பர் தூள் தூவி இறக்கிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஈரல் ரெடி. ஆட்டு ஈரல்